இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அந்த கட்சியின் முன்னோடி தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இடம்பெறாதது பெரும் சர்ச்சையானது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த கட்சியின் மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன் விழாவில் பங்கேற்கவில்லை. இந்த விவகாரம் அதிமுக கட்சிக்குள் பெரும் புகைச்சலை கிளப்பியுள்ள நிலையில் அந்த கட்சியின் வழிகாட்டிகளான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை மறைத்து தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா என்ற கேள்விகள் கட்சிக்குள்ளேயே எழத் துவங்கியுள்ளது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக டெல்லியில் திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை இல்லாததும் அதை நேரில் கூட சென்று திறக்காமல் காணொலி வழியாக திறந்ததும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த இடத்தை வாங்கி இங்கு அலுவலகம் கட்ட வேண்டுமென ஜெயலலிதா நினைத்தார். 2017 அலுவலகம் திறப்புக்கு தயாராக இருந்தபோது உட்கட்சி பிரச்சனையால் திறக்காமல் தள்ளி வைக்கப்பட்டு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் கனவு அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை இல்லாமல் திறந்து வைத்து தன் பெயரை விளம்பரப்படுத்திக் கொண்டார் இபிஎஸ் என கொந்தளிக்கின்றார்கள் அதிமுகவினர். இறந்த பின்பும் ஜெயலலிதாவின் புகழ் குறையக்கூடாது என்று கருதி அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியை ஜெயலலிதாவுக்கு மட்டுமே என்று கூறி கட்சி விதிகள் திருத்தப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அதிமுகவில் உருவாக்கப்பட்டது. எந்த பதவியை காலம் முழுவதும் ஜெயலலிதாவுக்கு மட்டுமென்று எடப்பாடி பழனிசாமி கூறினாரோ ஆட்சி இழந்த பிறகு அதே பொதுச் செயலாளர் பதவியில் அவர் அமர்ந்தார். அதன் மூலமாக ஜெயலலிதாவின் இடத்தில் இனி நான் தான் என்று தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உணர்த்துவதற்காகவே பொதுச் செயலாளர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்தார் என்று அப்போதே விமர்சனங்கள் எழுந்தன. ஜெயலலிதா இருந்தவரை ராணுவ கட்டுப்பாட்டுடன் அதிமுக இயங்கி வந்தது என்றும் ஜெயலலிதாவின் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு வந்தனர் என்று தெரிவிக்கும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அதிமுக ராணுவ கட்டுப்பாட்டுடன் இல்லை என்றும் யாரிடம் அதிகாரம் உள்ளது, யார் கட்டுப்படுத்துவார்கள் என்பதே தெரியாத வகையில் கட்சி செயல்படுவதாக வேதனைப்பட தெரிவிக்கின்றனர். அதேபோல கட்சி நிர்வாகிகள் மீது வரும் குற்றச்சாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்து வந்ததாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நிர்வாகிகள் மீது வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பெயரளவில் நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அவர்களை கட்சிக்குள் சேர்த்துக் கொள்கிறார் என்றும் அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சமீபத்தில் தவேகாவில் சேர்ந்த நிர்மல்குமார் இன்னும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாததை சுட்டிக்காட்டுகின்றனர். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது ஜெயலலிதாவை அண்ணாமலை A1 என விமர்சித்தார். அப்போதும் ஜெயக்குமார் கண்டித்தாரே தவிர இபிஎஸ்ஸிடமிருந்து வலுவான எதிர்ப்பு வரவில்லை. பிறகு அண்ணாவை விமர்சித்த போதுதான் கூட்டணி முறிந்து போனது. ஜெயலலிதாவை முன்னிறுத்தி திமுகவே அதிமுகவை விமர்சிக்கும் சூழலுக்கு இபிஎஸ்ஸே இடம் தந்துள்ளார் என விமர்சிக்கப்படுகிறது. இபிஎஸ் சட்ட ரீதியாக ஒற்றை தலைமையாகவும் இரட்டை இலையையும் வைத்திருந்தாலும் ரத்தத்தின் ரத்தங்கள் மனதில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர்த்துவிட்டு இபிஎஸ் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதை ஏற்கவில்லை என்பதே அதிமுக கள நிலவரம் சொல்லும் செய்தியாக உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.